அனைவருக்கும் வணக்கம். உலகிலேயே இந்த கோவில்தான் வழக்கத்திற்கு மாறாக கடைபிடிக்கும் பழக்கம் உள்ளது. இங்கு பெண் தெய்வத்துக்கு தான் முதலிடம் கொடுத்து பின் அனைத்து தெய்வத்திற்கும் மேலான ஈசனை வணங்கும் பழக்கம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. 7 உலக அதிசயங்களில் ஒன்றாக சேர்ப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்ட கோவில், பெண்ணுக்கே முன்னுரிமை தரப்பட்ட கோவில், சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு ஒற்றுமைக்கு சான்றாக இருக்கும் கோவில், நகரத்தின் மையமாக இருக்கும் கோவில், நடராசர் தன் காலை மாற்றி நடனமாடிய கோவில், தம் வரலாற்றில் இன்று வரை திகைப்பூட்டும் கோவில், அதுதான் நம் மதுரையில் பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில். அனைவருக்கும் பிரசித்தமான மீனாட்சி அம்மன் உலகம் அறிந்ததே. ஆனால் மீனாட்சி அம்மனின் கோவிலை பற்றி அறியாத பல ரகசியங்களை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீனாட்சி அம்மன் கோவில் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்றும், ஆரம்ப காலத்தில் இந்த கோவிலில் இருக்கும் தெய்வத்தின் பெயர் திரு ஆலவாய் உடைய நாயனார் என்றும், அம்மையின் பெயர் திருக்காமக்கோட்டம் உடைய ஆளுடைய நாச்சியார் என்றும், இது பாண்டிய மன்னனின் கல்வெட்டுகளில் உள்ளது என்று தெரியப்பட்டுள்ளது. இன்னும் சில கல்வெட்டுகளில் மாறவர்மன் குலசேகரன் காலத்தில் இக்கோவில் நகரத்தின் மையமாக இருந்துள்ளது என்றும், கிபி 1190 முதல் 1216 வரை பாண்டிய மன்னனான ஜடாவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்தில் இக்கோவில் கல்லால் கட்டப்பட்டுள்ளது என்றும், ஏதோ காரணத்தினால் அழிந்துவிட அவருக்கு பின் வந்த 2ஆம் மாறவர்மன் சுந்தர பாண்டியனால் கோவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் பெரும்பாலான பெண் தெய்வ கோவிலில் திருக்காமக்கோட்டம் உடைய ஆளுடைய நாச்சியார் என்பதுதான். இங்கும் அப்படித்தான் பெயர் வழங்கப்பட்டுள்ளது என்றும், கிபி 1752ஆம் ஆண்டில்தான் ஒரு பாவை விளக்கில் மீனாட்சி என்ற பெயர் முதலில் இடம்பெற்றுள்ளது என்றும், 1898ஆம் ஆண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ற பெயர் ஒரு திருவாச்சி விளக்கில் இடம்பெற்றுள்ளதாக சொல்கிறார்கள். இன்னும் அந்த காலத்திற்கு முன்பாகவே குமரகுருபர் பாடிய பிள்ளை தமிழில் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் என்றே அழைக்கப்படுகிறது. எனவே மீனாட்சி என்ற பெயர் விஜயநகர மன்னர்களின் காலத்தில் வந்திருக்கலாம். ஆனால் கிபி 1752 தான் இப்பெயர் காண கிடைக்கிறது என்கிறது கல்வெட்டுக்கள். இக்கோவிலின் தல வரலாறு என்னவென்றால், இக்கோவிலை தாங்கியுள்ள மதுரை முன்பு கடம்பவன காடாக இருந்தது என்றும், இந்த காட்டை அழித்து அழகிய நகரமாக்கும்படி குலசேகர பாண்டியனின் கனவில் தோன்றிய சிவபெருமான் கூறியதால் மன்னன் கடம்பவன காட்டை அழித்து மதுரை என்னும் அழகிய நகரத்தை உருவாக்கினார் என்று வரலாறு கூறுகிறது. இன்னும் விருத்ராசுரனை கொன்றதால் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்க கடம்பவனத்தில் இருந்த சிவலிங்கத்தை பூஜை செய்து தனது தோஷத்தை நீக்கி கொண்டதாகவும் வரலாறு கூறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் 15 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதில் மொத்தம் 8 கோபுரங்களும் 2 விமானங்களும் உள்ளன. இதை இந்திர விமானம் என்று சொல்கிறார்கள். இங்குள்ள ஆயிரங்கால் மண்டபம் மிகவும் புகழ்பெற்றது. ஆலய உட்பகுதியில் 1 ஏக்கரில் அமைந்துள்ள பொற்றாமரை குளமும் தல விருட்சமான கடம்ப மரமும் ஆலயத்தின் வரலாற்றில் மிகவும் சிறப்பு சேர்க்கின்றன. மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்றாமரை குளத்தில் சிவபெருமான் உயிரினங்கள் எதுவும் வாழாது என்று வாக்களித்ததால் இந்த குளத்தில் ஒரு மீன் கூட வாழாது என்று சொல்லப்படுகிறது. இந்த பொற்றாமரை குளத்தில் ஓல சுவடி போடும்போது நல்ல நூல்கள் மட்டும் மிதக்கும், மற்ற நூல்கள் எதுவும் மிதக்காது என்று ஐதீகமும் சொல்லப்படுகிறது. கோவில் சிற்பங்கள் மற்றும் பழங்கால நூல்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டு ஒரு வகையான கட்டிடக்கலையை கொண்டுள்ளது. இது இந்தியாவின் தென் மாநிலங்களில் பொதுவாக இந்து கட்டிடக்கலை பணியான திராவிட கட்டிடக்கலையை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் முக்கிய தெய்வம் மீனாட்சி பார்வதி தேவியின் ஒரு வடிவமாகும். இது மரகத நிற கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த சிலைக்கு 3 மார்பகம் உள்ளன. ஏனெனில் மீனாட்சி தேவி 3 மார்பகங்களுடன் பிறந்தாள் என்றும் நம்பப்படுகிறது. மேலும் அது தனது வாழ்க்கையின் சரியான மனிதரை சந்தித்தவுடன் அது மறைந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. சிவபெருமானின் வடிவமான சுந்தரேஸ்வரர் அவரை சந்தித்த போது 3வது மார்பகம் உண்மையில் மறைந்து விட்டதாக புராணங்களும் கூறுகின்றன.